நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் தான். ஏன்னா நம்ம கிராவிட்டி இருந்தாதான் அந்த பூமியிலே உயிர் வாழ முடியும். ஆனா இங்க ஒரு குழந்தை கிராவிட்டியே இல்லாம பிறக்குது. அப்படி பிறந்த குழந்தை எப்படியெல்லாம் இங்க சர்வை பண்ணுது, எப்படியெல்லாம் கஷ்டப்படுது அப்படின்றத டீட்டெயிலா சொல்ல போற படம் தான் தி மேன் வித்அவுட் கிராவிட்டி அப்படின்ற படமும் கூட. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா அங்க டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இவங்க கன்சீவா வேற இருக்காங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு பிரசவத்தை பார்க்கவும் செய்யறாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பறக்குது. பார்த்தா அது அப்படியே காத்துல மிதக்கவும் செய்யுது. அப்பதான் தெரிய வருது இந்த குழந்தைக்கு கிராவிட்டி அப்படின்றது இல்ல அப்படின்றது. ஸோ அப்படியே அந்த குழந்தையை எடுத்து என்னோட குழந்தை ஏஞ்சலா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பவும் செய்றாங்க. அவங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா இவங்க அதை எதுவுமே கொடுக்காம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரவும் செய்றாங்க. அப்படி வந்ததும் அவங்களோட அம்மா வந்து நீ சொல்லு இவங்களோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லாம இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல, அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தையே கிடையாது. இந்த குழந்தைய பத்தி யாருக்கா தெரிய வந்துச்சு அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இந்த குழந்தைய நாம ரொம்பவே சீக்கிரட்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெயரும் வைக்கிறாங்க, ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா மறுநாள் காலையில வீட்டோட சீலிங்ல போய் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், மேலே போய் இடிச்சிட்டுனா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவே ஸ்பெஷலா ஒரு தொட்டிலையும் கட்டுறாங்க. அதை தாண்டி மேலே வந்து அடிபற்றக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே ஃபுல்லாவே சீலிங்ல பெட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. ஆஸ்கரை அவங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து நல்லாவே பார்த்துக்கவும் செய்றாங்க. இப்போ ஆஸ்கருக்கு 10 வயசு ஆகுது. நட்டாலியா வந்து இப்போ ஆஸ்கருக்காக ஒரு ஜாக்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பாக்கெட்டும் இருக்கு. அந்த பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் வெயிட் எல்லாம் வச்சு அதை இருக்கனால இவன் பறக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சி கேட்பான். ஆனால் அவங்க பாட்டி அவங்களாம் வெளியே போகிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆஸ்கர் வந்து டிவியில் இந்த பேட்மேனோட சீரியஸ்லாம் பார்ப்பான். அதை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போகுது. நானும் ஹீரோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஜன்னல் வழியா ஒரு நாள் அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா வெளியில நடக்கிறதெல்லாம் பார்த்து இவனுக்கும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரவும் செய்யுது. ஒரு நாள் இவன் ஜன்னல் வழியா வெளியே ஏறி குதிக்கிறான். அந்த டைம்ல கரெக்டாக அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து பிடிச்சிடறாங்க. ஸோ இவன் வெளியே ஜன்னல் வழியா கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலையுமே ரொம்பவே சீல் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போதான் நம்ம ஆஸ்கர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், இனி இப்படியே ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்ட மாதிரி இருக்குமா, என்னாலுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாவமா பேசவும் செய்கிறான். அப்போதான் அவங்க அம்மா முடிவு பண்றாங்க, சரி நம்ம கூடயாவது இவனை வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போதான் இவனை வெளியே நிற்க சொல்லியிருப்பாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அங்கிருந்து வந்த ஒரு பொண்ணு இவன் மேலே இடிக்கவும் செஞ்சிருவா. அவளோட பேரு தான் அகட்டா. அவ வந்து கையில இருந்த திங்ஸ் எல்லாம் கீழே விழுகவும் செய்யுது. ஸோ உடனே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீ என் வீடு வரைக்கும் கொண்டு வரணும், அதான் உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றா. ஆல்ரெடி நம்ம ஆஸ்கர் வந்து வெயிட் எல்லாம் வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருப்பான். இப்போ வெயிட் ரொம்பவே அதிகமானதுனால அவங்ககிட்ட இருந்த எல்லா வெயிட்டையும் தூக்கி கீழே போடவும் செஞ்சிருப்பான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அகட்டாவோட வீடு வரவும் செய்யுது. ஸோ அகட்டா வந்து தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் வாங்கவும் செய்கிறா. ஆனால் இப்போ நம்மால் வெயிட் இல்லாததுனால அப்படியே மேலே பறக்கவும் செய்கிறான். மேலே சீட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது தட்டி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம அகட்டா வந்து ஒரு பேக் ஒன்று வெயிட்டான பேக்கை எடுத்துட்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான். ஸோ கொடுத்ததோ இவன் அப்படியே அந்த வெயிட்டான பேக்கை பிடிச்சி கீழே வரவும் செய்கிறான். அப்பதான் நம்ம ஆஸ்கர் சொல்றான், நீ பார்த்தது எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அப்பதான் அவங்க அம்மா இவனை பார்த்தது தான் கொஞ்சமா நிம்மதியாகிறாங்க. எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு அகட்டான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்றத விஷயத்த சொல்ல அவங்க அம்மா நீ உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. அதுக்கப்புறமா அகட்டா வந்து நம்ம ஆஸ்கரோட வீட்டுக்கு வரவும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அகட்டா வந்து நம்ம ஆஸ்கரோட அம்மா கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஸ்கர் என்ன சூப்பர் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம அம்மாவுக்கு டவுட் வந்துடுது. ஸோ இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படியே மறுநாள்ல இருந்து அவள் வீட்டுக்கு வந்தாலே ஆஸ்கர் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அகட்டாக்கு தெரியும் அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி அந்த ஜன்னல் வழியா அவனுக்கு பாய் சொல்லிட்டு தான் போகவும் செய்றா. அகட்டா வந்து அவங்களோட பாட்டி கிட்ட போய் சொல்லிடுவா, இந்த மாதிரிலாம் ஆஸ்கரை கொடுமைப்படுத்துறாங்க வீட்டுக்குள்ள வச்சு அப்படின்னதும் அவங்க பாட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே ஒரு கேஸை போட்டு விட்டுறாங்க. ஸோ 2 போலீஸ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போனவங்க இனிமேல் நாளையில இருந்து உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஸ்கூல்ல போய் சேர்க்கலான்னு போய் பார்ப்பாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல பார்த்தாச்சுன்னா பேக்ஸ் எல்லாத்தையும் வெளியே தான் வச்சிருப்பாங்க. ஸோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போகவும் செய்றாங்க. அப்படியே நாட்கள் போயிருது. அவனோட பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு இவன் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்பவே பயத்திலே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவன் அகட்டா கொடுத்த அந்த ரோஸ் கலர் பேக்கை தான் கையில் வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் எப்போதையும் போல இருக்கான்.
செய்கிறான். அப்போ தான் அந்த பேட்மேன் சீரியஸை பார்த்துட்டு நானும் வெளியே போயிருந்தோம்னா இவங்கள மாதிரி பயங்கர ஃபேமஸ் ஆயிருப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்க அவங்க அம்மா வெளியே போகணும்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு நாள் டிவி விளம்பரத்தில் உங்களுக்குள்ள இருக்க திறமையை காமிக்கிறதுக்கான ஷோ தான் இது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஓடவும் செய்யுது. ஸோ அதை பார்த்துட்டு இவன் எப்படியாவது வெளியே போகணும், ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிச்சனில் இருக்கக்கூடிய காசு கொஞ்சம் எடுத்துட்டு சிட்டிக்கு போய் அந்த ஷோவில் கலந்துக்கவும் செய்கிறான். ஸோ அங்கே பார்த்த எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்தில் இருக்காங்க. அவங்க அம்மாவும் இதை டிவியில் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா இதனால அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படவும் செய்கிறாங்க. இவனும் அந்த ஷோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது தான் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரவும் செய்யுது. அதே டைமில் அந்த ஃபோனில் பேசினது யாரு அப்படின்னு பார்த்தா டேவிட்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் தான் வரவும் செய்கிறான். அவன் ஒரு வீட்டையும் கிஃப்ட் பண்ணவும் செய்கிறான். ஆஸ்கரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு பெரிய பெரிய ஷோவில் கலந்துக்கிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறான். ஸோ இப்போ ஆஸ்கருக்கு மேன் வித்தவுட் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சுவும் கூட வச்சு பயங்கரமாக பாராட்டவும் செய்தாங்க. டேவிட் சொல்கிற எல்லா இடத்துக்கும் போய் நிறையவே பணம் சம்பாதிக்கவும் செய்கிறான். ஆனால் அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே ஆஸ்கருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஆனால் அங்கே இருக்கெல்லாம் பார்த்தா ஒரு அடிமைத்தனம் மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்ணவும் செய்கிறான். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சூப்பர் ஹீரோ என்றைக்குமே அவங்கள ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதனால தான் அவங்க சூப்பர் ஹீரோ. நீயும் ஒன்றையே ரிவீல் பண்ணிக்காத, அப்போ தான் நீ சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே டைமில் தான் ஒரு புக்கில் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கரை அவங்க வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமை பண்ணினதாகவும் அதில் எழுதியிருக்கவும் செய்தாங்க. இதெல்லாம் பார்த்ததும் ஆஸ்கருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இப்போ தான் அவங்க அம்மாவை பற்றி நினைக்கவும் செய்கிறான். அவங்க அம்மா கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ தான் டேவிட் கிட்ட போயிட்டு இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் உன்னோட கான்ட்ராக்ட்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டேவிட்டும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆஸ்கர் சொல்கிறான், அந்த கிராவிட்டி மேன் கிராவிட்டி இல்லாமல் பறந்து போயிட்டான்னு சொல்லிடு, அப்படி இல்லைனா இறந்து போயிட்டான்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அங்கே டேவிட்டும் அவன் சொன்ன மாதிரியே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடவும் செய்கிறான். இப்போ அப்படியே ஆஸ்கரை காமிக்காங்க. அவன் வீல் சேரில் உட்காந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அவன் ஒரு ஹோட்டலில் தான் ரிசப்ஷனில் இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அதே டைமில் தான் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான நம்ம அகடாவை பார்க்குறான். அகடா இது நம்ம ஆஸ்கர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் செய்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகுறாங்க. இப்போ தான் ஆஸ்கருக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. அதே டைமில் இப்போ ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.